ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிம்பிளி சர சேனலில் இன்னைக்கு பார்க்க போகிறது திருவொற்றியூர் கடற்கரை சாலையில் அமைந்துள்ள அருள்மிகு பட்டினத்தார் திருக்கோயிலை தான் பார்க்க போகிறோம். இவர் இங்கே ஜீவசமாதியாக இருக்கார். இந்த திருவொற்றியூர் பகுதியில் நிறைய ஜீவசமாதிகள் இருக்குது. அதில் முக்கியமாக சொல்கிறது இந்த கோவிலை தான். இதுக்கு நேர் ஆப்போசிட்டில் மிகவும் பழமையான வடிவுடை அம்மன் கோவில் இருக்குது. இந்த பட்டினத்தார் கோவிலை பற்றி சிவன் பக்தர் ஒருவர் சொல்கிறத இப்போ நம்ம கேட்கலாம் வாங்க. இனியும் பிறவிதனை பிறந்து கொண்டே இருக்கும். அதற்காக ஒரு நூலாக நான் இதை சொல்கிறேன். காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கு என்று அன்று வளர்ப்பு மகனான சிவனடியை வளர்த்த மருதவாணன் அவர் பெயர் சுட்டி வளர்த்த பிள்ளையை சிவனென்று அறியாமல் பிள்ளை என்று பார்த்த திருவெங்காடர் அவர் மறைந்த பிறகு அவர் எங்கே இருக்கின்றார் அலைந்து திரிந்து கைலாயம் முதல் போய் அதுக்கப்புறம் காளகஸ்தி சென்று ஒற்றியூர் வந்தால் உனக்கு முக்தி கிடைக்கும், எனது அருள் கிடைக்கும் என்று வந்து சேர்ந்த இடம் இது. இந்த இடத்திலே பேய் கரும்பு இனித்தால் உனக்கு முக்தி கிடைக்கும், அதே நேரத்தில் பக்தியும் கிடைக்கும். காளகஸ்தி ஐயா சொன்ன பிறகு இங்கே ஒற்றியூரில் இது ஒற்றியூர் மட்டும்தான். இந்த ஒற்றியூரில் வந்த பிறகு திருவொற்றியூர் என்று பெயர் சூட்டியவர் ஐயா பட்டினத்தார் ஐயா தான். திருக்கடற்கரையில நின்று கால் நினைக்க திரு ஒற்றியூர் அப்படின்னு சொன்னது திருவெங்காடர் தான். அதனால தான் இந்த இடத்துக்கு பேர் ஒற்றியூர் என்ற பெயரை திருவொற்றியூர் என்று மாற்றியவர் திருவெங்காடர் பட்டினத்தார் ஐயா. அதனால அந்த ஒற்றியூர் என்ற பெயர் வைத்த பிறகுதான் இந்த பேய் கரும்பு இனிக்க அவர் முக்திதனை பெற்றார். முக்திதனை என்ற மாயை தன் வசப்படுத்திக் கொள்ளாமல் அந்த முக்தியின் மூலியமாக இரண்டரை கலந்தவர் இவர் லிங்கமாக மாறினார். அது மாறும்போது என்ன சொன்னார்னா, மனித பிறவிகள் அத்தனை பேரும் தூய்மையானவர்கள், எவரும் கெட்டவர் இல்லை, இருந்தும் எத்தனை உயிர்களை கொன்றேனோ எத்தனை உயிர்களை கொண்டிருக்கின்றன அத்தனை உயிர்களின் கர்ம வினையும் பாவமும் நானே பொறுப்பு. ஐயா தாங்கும் மனப்பக்குவத்தை கூடிய என்று உரைத்தவர் ஐயா. கர்ம வினையை தீர்க்க இந்த ஜென்மத்தில் ஒரு புனிதமானதோடு குறிப்பிட்ட வயதில் அதை நாம் உணர்ந்து மற்றவர்களும் இப்படி நடக்கக்கூடாது என்றதுக்காக உதாரணம் காட்டியவர் திருவெங்காடர். அதனால தான் யார் வர முடியலனாலும் எங்கே இருக்கிற திசையில் இருக்கணும் இந்த ஐயா கோயிலுக்கு அவருடைய அருளை பெற்று போகிறாங்க. இங்கே ஐயா கிட்ட வந்தால் அருள் பெற்று வேண்டுதல் இல்லாதவங்க போனால் அவங்க நலம் பெறுவாங்க. நோய் நொடி தீரும், துன்பங்கள் துயரம் எல்லாமே தீரும், வரும் லாபம் வந்து கொண்டே இருக்கும், போகும் நோய் போய்கொண்டே இருக்கும், கஷ்டம் விலகி கொண்டே இருக்கும், கருமாவும் விலகும். இது ஒற்றியூராருடைய திருவெங்காடருடைய அருள்கடாட்சம் இந்த இடம். இதுல 21 சித்தர்கள், இவர் 3வது சித்தர். முதல் சித்தர் நாகமணி, அதுக்கப்புறம் அப்பரடிகள், அதுக்கப்புறம் திருவெங்காடர், அதுக்கப்புறம் தான் மற்ற சித்தர்கள்லாம். இங்க முக்கியமா இருக்கிறவங்க நாகமணி சித்தர், பட்டினத்தார், மௌனகுரு, சங்கிலி சித்தர், கட சித்தர், அண்ணாமலையார், வீரராகவர். அதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் நல்ல வழி காட்டுறாரு. இதுதான் நிஜம், இவருடைய பொருள் இதுதான். ஆனால் காதற்ற ஊசியும் வாராது காணும் கரைவழிக்கு என்ற பொருள் உண்மை. ஆனால் நம்பிக்கை எவர் ஒருத்தர் இருக்கிறாங்களோ அவங்க குரு அருளும் திருவருளும் பெறுவார்கள். நம்பிக்கை எவரிடத்தில் இல்லையோ அவர் காதற்ற ஊசியும் வாராது காணும் கரைவழிக்கு என்ற பொருள். தாய் மகன் மேல் நம்பிக்கை வேண்டும், மகன் தாய் மேல் நம்பிக்கை வேண்டும், இருவரும் பெற்ற பிள்ளை மேல் நம்பிக்கை வேண்டும், உற்றாரை நம்ப வேண்டும், உறவாரை நம்ப வேண்டும், உலகத்தாரை நம்ப வேண்டும், நகரத்தாரை நம்ப வேண்டும், கடவுளை நம்ப வேண்டும், குருவை நம்ப வேண்டும். அப்படி எவர் ஒருவர் நம்பிக்கை இழக்கின்றார்களோ அவன் காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கு. இந்த பட்டினத்தார் கோவில்ல இருந்து 2 மினிட்ஸ் நீங்க நடந்து போனீங்கன்னா பக்கத்திலேயே செல்வரங்கசாமி ஜீவசமாதி இருக்கு. இந்த கோவிலை பத்தியும் கொஞ்சம் ஷார்ட்டா நம்ம பார்க்கலாம். நம்பர் 115 செல்வ ரங்கசாமி சித்தர் ஜீவ சமாதி. சுமார் 70-80 ஆண்டுகளாக இந்த ஜீவ சமாதி இங்கே இருக்குது. 20-25 ஆண்டுகளாக யாரும் வழிபடாமல் மூடி இருந்த ஸ்தலம். ஐயாவுக்கு அப்புறம் லக்ஷ்மி அம்மா சடையம்மான்றவங்க ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு அப்புறம் இதை யாரும் வழிபடுறதுக்கு இல்லாமல் இருந்து இந்த குறுகிய காலத்தில் ஐயா எங்களை ஆட்கொண்டு இங்கே நாங்கள் பூஜை, அமாவாசை, பௌர்ணமி, வியாழந்தோறும் வழிபாடுகள், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். ஐயா வேண்டி இங்கே நடந்துருக்குது எல்லாமே. சில அற்புதங்கள் யார் யாருக்கு என்ன கஷ்டம்னு வந்தாங்களோ எல்லாமே தேர்ந்துருக்குது. அதை நாங்கள் வெளியே சொல்லணுன்றது கிடையாது.
அனுபவித்து உண்மையோடு இருக்கிறவங்க இங்கே வந்துன்னு இருக்காங்க எல்லாரும். சர்ப்பங்கள் வந்து அந்த அம்மா கூப்பிட்டாங்கன்னா வருவாங்க. ஐயா வந்து அம்மாவை வந்து சர்பாதிபதின்னு கூட சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா பொன்னேரியில் தாயம்மான்னு ஒருத்தவங்க 150 சர்ப்பங்கள் வச்சு வழிபட்டுன்னு இருக்காங்க. அதே போல் இந்த திருவொற்றியூரில் லக்ஷ்மி அம்மான்றவங்க இந்த ஜோதி மடத்தில் ஐயாவுக்கு அப்புறமா தனி ஒரு பெண்மணியாக சர்ப்பங்கள் 150 பெரிய பெரிய புத்துக்கள்லாம் இங்கே இருந்தது. அவங்க கூப்பிட்டா சர்ப்பங்கள் வரும். நாங்கள்லாம் சின்ன குழந்தையா இருக்கும்போது பார்த்துருக்கோம். சாப்பாடு வைப்பாங்க, கூப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு போவாங்க. எல்லாரும் நாகதேவதை. செல்வரங்கசாமி ஜீவசமாதி தொடர்ந்து அதே லைனில் ஒரு 3 மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் வீரராகவர் ஜீவசமாதி இருக்குது. இந்த கோவில் மெயின் ரோட்டில் இருந்து ஒரு 10 அடி ஆழத்தில் படிக்கட்டு போட்டிருக்காங்க. அது உள்ளே போய் நம்ம பார்க்கலாம். இந்த 2 கோவிலை விட இந்த கோவில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்களும் வாங்க, உங்களுக்கும் ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.